வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பாக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? என்ன பாக்ஸ் கொஸ்டின் கேட்டிங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல உள்ள சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல உள்ள பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். சரிங்களா? ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படி இல்லை டெட், ஃபாரஸ்ட் எந்த எக்ஸாம்னாலும் எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸ் கொஸ்டின் சரிங்களா, பாக்ஸ் அதாவது டூ யூ நோ இருக்குல்ல, உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் இருக்குல்ல, அதுல இருந்து அச்சு மாறாம அப்படி கேட்டுருவாங்க. சரிங்களா? எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் அச்சு மாறாம அப்படி கேட்பாங்க. அதனால இது எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த 6th சயின்ஸ்ல 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல உள்ள சயின்ஸ்ல உள்ள எல்லா பாக்ஸ்ல இருக்க எல்லா பாக்ஸும் நம்ம கவர் பண்ண போறோம். சரிங்களா? வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். சும்மா இருக்கக்கூடிய டைம்ல ஒரு டீ குடிக்கிறீங்களோ இல்ல சாப்பிடுறீங்களோ சும்மா அந்த மாதிரி டைம்லாம் சும்மா வீடியோ மட்டும் போட்டு விடுங்க. சரிங்களா? இல்ல வேற எங்கேயாச்சும் ஒரு லாங் டிராவல் பண்றீங்க அந்த நேரத்துலலாம் சும்மா இருக்க டைம்ல இது சும்மா கேளுங்க. சரிங்களா? காதால கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, தெரியாத ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். சரிங்களா? சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இதுல முன்னொட்டு அதாவது மீட்டர் அப்படிங்கறத எல்லாருமே சொல்லியிருப்போம். சரிங்களா? ஆனா டெசிமீட்டர் இருக்கு, சென்டிமீட்டர் இருக்கு, மில்லி மீட்டர் இருக்கு, நானோமீட்டர் இருக்கு, கிலோமீட்டர். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய மீட்டர் வகைகள் இருக்கு. சரிங்களாங்க? அப்போ அந்த மீட்டருக்கு முன்னாடி என்ன பண்றோம், ஒரு ஒட்டுகள். சரிங்களா? அததான் முன்னொட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மீட்டருக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வருது இல்ல, அதுதான் மீட்டருக்கு முன்னாடி வரக்கூடிய அதுதான் என்ன சொல்றாங்க இங்க முன்னொட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? வேற ஒண்ணும் கிடையாது. மீட்டருக்கு முன்னாடி வருதுல டெசிமீட்டர்னு வருதுல, இந்த மீட்டருக்கு முன்னாடி இருக்குல்ல, அதனால அதை முன்னொட்டுன்னு சொல்றாங்க, டெசி. சரிங்களா? டெசி. அப்போ டெசிமீட்டர்னு ஒண்ணு இருக்கு, அதை குறிக்கக்கூடிய அந்த சிம்பிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டி. சரிங்களா? சரி, துணை பன்மடங்குனா வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு மீட்டர் இருக்குன்னு வைங்களேன், ஒரு மீட்டர். சரிங்களா? மீட்டருக்கு முன்னாடி நம்ம டெசி, சரிங்களா, டெசி அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா இந்த டெசியோட அதாவது அந்த டெசியோட அந்த பன்மடங்கு என்னவாக இருக்குதான் 1/10 இருக்குதான். சரிங்களா? 1/10 மீட்டராக இருக்குதான். சரிங்களா? அப்போ டெசி அப்படின்னா 1/10 தான் என்னது துணை பன்மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அதாவது வேற ஒண்ணு இல்ல, மீட்டர்ல சரிங்களா, மீட்டர்ல 10ல ஒரு பங்கு தான் என்னது டெசிமீட்டர்னு சொல்லுவாங்க. அதுதான் மீட்டர்ல 10ல ஒரு பங்கு தான் டெசிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ஒரு மீட்டர் அப்படின்னா 10 டெசிமீட்டர். சரிங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா டிவைடு கீழே இருக்கக்கூடிய இந்த 10 இந்த பக்கம் கொண்டு போய் என்ன ஆகும், மல்டிபிளிகேஷன் போவோம். அப்போ 10 டெசிமீட்டர் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும், ஒரு மீட்டராக இருக்கும். அப்படிங்கிறது தான் இங்க சொல்ல வந்திருக்காங்க. சரிங்களா? இங்க பாருங்க, அதான கொடுத்திருக்காங்க 10 டெசிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு மீட்டர். சரிங்களா? இருந்துட்டு போட்டு இப்ப சென்டிமீட்டர் அப்படின்னா ஒரு மீட்டருக்கு முன்னாடி சென்டி அப்படிங்கறது ஆட் ஆகுறது. சரிங்களா? சென்டிமீட்டர் அப்படிங்கறத குறிக்கக்கூடியது என்னது, சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? சென்டிமீட்டர் குறிக்கக்கூடிய சிம்பிள் என்னது, சி. சரிங்களா? அதனுடைய துணை பன்மடங்கு என்னது 1/100. அப்போ சென்டிமீட்டர் அப்படின்னா மீட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சென்டி அப்படிங்கிற அதற்கு என்ன போடுவாங்க, 1/100 போடுவாங்க. சரிங்களா? அப்போ 100ல் ஒரு பங்கு தான் என்னது ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஒரு மீட்டர்ல 100 ஒரு மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் அப்படிங்கிறது சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா, இந்த சென்டி அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு துணை பன்மடங்கு 1/100. சரிங்களா? அதாவது மீட்டர்ல 100ல ஒரு பங்கு தான் என்னது சென்டிமீட்டர். அப்போ ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 1/100 மீட்டர். சரிங்களா? ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 1/100 மீட்டர். அப்போ ஒரு மீட்டர் அப்படின்னா இந்த 100 இந்த பக்கம் கொண்டு போவேல 100 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரிங்களா? அப்போ ஒரு மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போ ஒரு சென்டிமீட்டர்னா வந்து என்னது 1/100 மீட்டர். சரிங்களா? அந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணும். சரிங்களா? சரி, மில்லி மீட்டர். மீட்டருக்கு முன்னாடி மில்லி. சரிங்களா? அப்போ மில்லி மீட்டர் குறிக்கக்கூடிய சிம்பிள் என்னது, எம். சரிங்களா? சரி, துணை பன்மடங்கு, அதற்கான துணை பன்மடங்கு என்னது 1/1000. சரிங்களா? அப்போ ஒரு மில்லி மீட்டர் அப்படின்னா 1/1000 மீட்டர். அப்போ ஒரு மீட்டர் அப்படின்னா 1000 மில்லி மீட்டர். சரிங்களா? இதைத்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களாங்க? புரியுதா? சரி, அதாவது 2 இடத்துக்கு சொல்லி காமிச்சிட்டே போதுமானதாக இருக்கும். சரிங்களா? இந்த மட்டும் நான் ஞாபகம். நானோ மீட்டர். சரிங்களா? நானோ மீட்டர். சரிங்களா? அப்ப இந்த நானோவை குறிக்கக்கூடிய அந்த சிம்பிள் என்னது என். சரிங்களா? அப்ப துணை பன்மடங்கு என்னது பாருங்க 1/1 பில்லியன். சரிங்களா? 1/1 பில்லியன். அதாவது
ஒரு மீட்டர் அப்படிங்கிறது 1 பில்லியன் நானோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா. 1 மீட்டர் அப்படின்னா 1 பில்லியன் நானோமீட்டர் சரிங்களா. அதனால ஞாபகம் சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ கிலோகிராம் சரிங்களா, சாரி கிலோமீட்டர் சரிங்களா. அப்போ கிலோமீட்டர், அப்போ கிலோமீட்டரோட பன்மடங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 1000 சரிங்களா. கிலோமீட்டரை குறிக்கக்கூடிய சிம்பிள் கே சரிங்களா. சரி, அப்போ 1 கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர். இது எல்லாத்துக்குமே காமனா தெரியக்கூடிய சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு, எனவே அங்கு எடை குறைவாக இருக்கும் சரிங்களா. ஆனால் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரிங்களா. நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையை போல் 6ல் 1 பங்கு இருப்பதால் நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் சரிங்களாங்க. இங்க அதாவது வெயிட் சரிங்களா, இடை அப்படிங்கிறது பூமியிலையும் நிலவுலையும் வேற வேற மாதிரி இருக்கும் சரிங்களா. பூமியிலையும் நிலவுலையும் வேற வேற மாதிரி இருக்கிறது என்னது, இடை சரிங்களா. இடை தான் வேற மாதிரி இருக்கும். நிறை 2 பக்கமே சமமாகத்தான் இருக்கும். நிறை அப்படிங்கிறது என்னத்தை சொல்றது, பருப்பொருள்கள் சரிங்களா. பருப்பொருள்களோட அளவை சொல்றது சரிங்களா. பருப்பொருள்களோட அளவு பூமியிலையும் சரி நிலவிலையும் சரி சமமாகத்தான் இருக்கும். இடை மட்டும்தான் கூடுதல் குறைவாக இருக்கும். அதாவது நிலவுல எடை, நம்மளோட எடை கம்மியாக இருக்கும். பூமியில பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எடை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரிங்களா. அதுதான் இதோட பாயிண்ட். நிலவோட ஈர்ப்பு விசை புவியோட ஈர்ப்பு விசையை போல 6 மடங்காக இருந்தான் சரிங்களா. நிலவோட சரிங்களா மூணுல உள்ள ஈர்ப்பு விசை எப்படி இருக்கான், புவி எர்த்துல உள்ள ஈர்ப்பு விசையை போல பூமியில இருக்கிறத விட 6ல் 1 பங்கு தான் இருக்கும். பூமியில இருக்கக்கூடிய எடையில 6ல் 1 பங்கு தான் எப்படி இருக்கும், அந்த நிலவினுடைய அந்த பொருள்களோட எடை இருக்கும் சரிங்களா. அப்போ நல்லா பாத்துக்கோங்க, நிலவின் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னது பாயிண்ட் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம், அதாவது அடுத்த பாக்ஸ் போயிடலாம். முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தினர். தரையில் நடப்பட்ட ஒரு குச்சியின் நிலனினை கொண்டு நேரத்தை கணக்கிட முடியும் சரிங்களா. பாத்துக்கோங்க எப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. மணல் நிரப்பப்பட்ட சிறிய துளை உடைய பாத்திரத்தை கொண்டு காலத்தை கணக்கிடலாம். எப்படிலாம் இருக்குன்னு பாருங்க. அந்த பாத்திரத்தில் உள்ள மணலானது கீழே விழ ஆரம்பிக்கும் இதனை பயன்படுத்தி காலத்தை கணக்கிடலாம் சரிங்களா. கீழே விழ ஆரம்பிக்கிறது பார்த்து காலத்தை கணக்கிடுவாங்களாம் சரிங்களா. இப்போ நம்ம ஈஸியா என்ன செஞ்சிருந்தோம், மணியை பார்த்துருந்தோம் சரிங்களா. அப்போ அந்த காலத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, அந்த அதுலயும் அவங்களோட அறிவை பாருங்க சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ நம்மளுக்கு அதெல்லாம் அப்படிலாம் கணக்கிட தெரியாது. ஒரு குச்சை நட்டுட்டு இது இந்த நேரம் தான் அப்படிங்கறத துல்லியமா சொல்ல முடியுமா, கிடையாது சரிங்களா. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. பொருள்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களையே விசை என அழைக்கப்படுகிறது சரிங்களா. நல்லா பாத்துக்கோங்க. அதாவது தள்ளுதல் இழுத்தல் அந்த செயலை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், விசைன்னு சொல்றோம், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. சரி, அடுத்தது பாருங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்க, விசை எப்படி எல்லாம் பிரியுதுன்னு பாருங்க. விசையோட காரணிகள் என்னன்னா உயிருள்ள காரணிகள் உயிரற்ற காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 காரணிகள் இருக்குது. அப்போ தொடுதலின் அடிப்படையில் வகைப்படுது. அதாவது தொடுறதோட நம்ம தொடுவோம்ல அதுபடி அதை வந்து வகைப்படுத்திருக்காங்க சரிங்களா. தொடு விசை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, தொடா விசை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு சரிங்களா. தொடுதலின் அடிப்படையிலும் பிரிச்சிருக்காங்க, காரணிகள் அடிப்படையிலையும் விசையை 2ஆ பிரிச்சிருக்காங்க. காரணிகள் அடிப்படையில 2ஆ பிரிச்சிருக்காங்க, உயிருள்ள காரணி உயிரற்ற காரணின்னு சொல்லிட்டு. தொடுதல் அடிப்படையில தொடு விசை தொடா விசைன்னு 2ஆ பிரிச்சிருக்காங்க. பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின். அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம் உங்கள் நண்பனை ஒரு நெகிழிப்பட்டையின் அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம் உங்கள் நண்பனை ஒரு நெகிழிப்பட்டையின் இரு முனைகளையும் நன்றாக இழுத்து பிடித்துக் கொள்ளுமாறு சொல்லவும். இப்போது அதன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது நாம் இயக்கத்தினை அதிர்வுறுதல் என அழைக்கிறோம் சரிங்களா. அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது நாம் அந்த இயக்கத்தினை அதிர்வுறுதல் என அழைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அதிர்வுறுதல் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க சரிங்களா. அதாவது என்னன்னு பாருங்க,
மேல ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க, என்னங்கிறத பாருங்க. உங்கள் நண்பனை ஒரு நெகிழி பட்டையின் இரு முனைகளையும் நன்றாக இழுத்து பிடித்துக் கொள்ளுமாறு சொல்லவும். சரிங்களா, இப்போது அதன் மைய பகுதியை இழுத்து விடுங்கள். அதன் அலைவானது அதிக வேகத்தில் நடைபெறுவதை காண்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம் வேற ஒண்ணு இல்ல, அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது நாம் அந்த இயக்கத்தினை அதிர் உறுதல் என அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா, என்னன்னு சொல்றாங்களா, அதிர்வு அப்படின்னு சொல்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா, அதாவது அதுக்கு மேல சின்னதா ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. உங்கள் நண்பனை ஒரு நெகிழி பட்டையின், சரிங்களா, நெகிழி பட்டையின் இரு முனைகளையும் நன்றாக இழுத்து பிடித்துக் கொள்ளுமாறு சொல்லவும். இப்போது அதன் மைய பகுதியை இழுத்து விடுங்கள். சரிங்களா, நம்மளதான் சொல்றாங்க இழுத்து விடணுமா, நல்லா கற்பனை பண்ணுங்க. சரிங்களா, இப்ப வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கோம், இதெல்லாம் விளையாடக்கூடாது. சரிங்களா, அப்போ அதன் அலைவானது அதிக வேகத்தில் நடைபெறுவதை காண்கிறீர்களா? சரிங்களா, காண்கிறீர்களா? அப்போ அப்படி இழுத்து விடல அதிர்வுகள் ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கறத சொல்ல வராங்க, வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா, இந்த ஆக்டிவிட்டியை சொல்ல வராங்க. சரி, இது போட்டோம். அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கமாக காணப்படாது. எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அது அப்படிங்கறதுக்காண்டி இருக்கவே இருக்காது அப்படிங்கறதையும் சொல்ல முடியாது. சரிங்களா, கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் எப்படி அலைவு இயக்கமாக காணப்படாது. சரிங்களா, ஒரு சிலது இருக்கும், அறவே இருக்காது அப்படிங்கறத சொல்ல முடியாது. சரிங்களா, அலைவு இயக்கம் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஆசிலேட்டரி மோஷன் சொல்லுவாங்க. சரிங்களா, எல்லா ஆசிலேட்டரி மோஷனும் பீரியாடிக் மோஷனா இருக்குங்க. ஆனா எல்லா பீரியாடிக் மோஷனும் ஆசிலேட்டரியா இருக்கணும்ங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கறதா இந்த வாக்கியம். சரிங்களா, இதற்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓரளவு காலத்தில் ஒரு பொருள் கடந்த தூரம் அதன் வேகம் என்ன, ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கான வேகத்துக்கான ஃபார்முலா சொல்லியிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல, கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம். சரிங்களா, எடுத்துக்கொண்ட காலம், அதாவது டிஸ்டன்ஸ் பை டைம் சொல்லுவாங்க. ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான, சரிங்களா, எந்த எக்ஸாம்னாலும் கேட்கலாம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை 9.58 வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. சரிங்களா, அப்போ 100 மீட்டரை 9.58 செகண்ட் வினாடிகள்ல ஓடி இருப்பாரு அப்படிங்கறத வந்து உலக சாதனைன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தரைவாழ் விலங்குகளில் சிறுத்தையானது மணிக்கு 112 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய விலங்கு. சரிங்களா, அப்போ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க, இந்த கணக்கையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, அதாவது இந்த மணி கணக்கை பார்த்து வச்சுக்கோங்க. மேல அவரு 100 மீட்டரை 9.58 வினாடிகள்ல கடந்திருப்பாரு. சரிங்களா, இங்க மணிக்கு 112 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, சரி, இதுல பாருங்க, கொஞ்சம் வேணா ஜூம் பண்ணிக்கிட்டுமா. இயக்கம். சரிங்களா, இயக்கம் என்னதெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இயங்கும் பாதை, அதாவது இயக்கம், ஒரு இயக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா இயங்கும் பாதையின் அடிப்படையில இருக்கும். கால இடைவேளை, சரிங்களா, கால இடைவேளையோட அடிப்படையில இருக்கும். சீரான வேகத்தோட அடிப்படையில இயக்கம் இருக்கும். சரிங்களா, சரி, இயங்கும் பாதையின் அடிப்படையில திரும்ப எந்த மாதிரி அது பிரிஞ்சிருக்கு அப்படிங்கறத பாருங்க. நேர்கோட்டு இயக்கம். சரிங்களா, ஒரு பாதையில நேர்கோட்லயும் போலாம். ஒரு டிராக்டர் இருக்குன்னு வைங்களேன், அது ஒரு ரோட்ல போயிட்டு இருக்குன்னா நேராவும் இப்படி போயிட்டு இருக்கலாம். சரிங்களா, நேர்கோட்டில் இயக்கம். சரிங்களா, வளைவு, இப்போ அந்த கோடு அந்த போயிட்டு இருக்கையில அந்த ரோட இப்படி வளைஞ்சு போய் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி போகும், இப்படி வளைஞ்சுதானே போகும் இல்லையா, அப்போ வளைவு பாதை இயக்கம். சரிங்களா, வட்ட பாதை இயக்கம் அப்படின்னா ஒரு வட்டமான இப்படி ஒரு பாதை இருக்குன்னு வைங்க, நிறைய இதுல பார்த்துருப்பீங்க, ஒரு பூங்கா மாதிரி இடையில இருக்கும், இப்படி ஒரு வட்ட பாதை இருக்கும். சரிங்களா, இப்படி ஒரு டிராக்டர் இப்படி வட்டமா சுத்தி வருதுன்னு நினைச்சுக்கோங்க, வட்ட பாதை இயக்கம்னு சொல்லுவாங்க. தற்சுழற்சி இயக்கம். சரிங்களா, தற்சுழற்சி இயக்கம்னா தன்னைத்தானே சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, தற்சுழற்சி இயக்கம். சரிங்களா, சரி, அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஒழுங்கற்ற இயக்கம். சரிங்களா, ஒழுங்கற்ற இயக்கம்னா இப்படி ஒரு டிராக்டர் போயிட்டு இருக்குன்னா இங்கிட்டு போய் இங்கிட்டு போய் அப்படி போற. சரிங்களா, ஜிக்ஸாகா போறேன். சரிங்களா, ஒழுங்கற்ற இயக்கம்னு சொல்லிட்டு சரி இருக்கட்டும். இப்போ காலம் அடிப்படையில பிரிச்சிருக்காங்கல்ல, இப்போ கால ஒழுங்கு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம். இப்போ ஒரு சிம்பிள் பெண்டுலம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு குண்டுமணி இருக்கு அப்படின்னா, அதாவது கடிகாரம். சரிங்களா, கடிகாரத்துல பழைய கடிகாரத்துல நீங்க நிறைய பாத்துருவீங்க அந்த பெண்டுலத்தை. அப்போ அந்த பெண்டுலம் எப்படி போகும், இங்கிட்டு
இங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வரும். இதற்குமான தொலை அதாவது அந்த சேமான கால இடைவெளி இருக்கும் சரிங்களாங்க. இங்க இருந்து இங்க போறதும் இங்க இருந்து இங்க வர்றதும் சேமா இருக்கும். ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம் அப்படிங்கிறது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கால ஒழுங்கற்ற இயக்கத்துக்கு ஒரு வெஹிக்கிள் வந்து ஒரு ரோட்ல போறதை சொல்லலாம் சரிங்களா. ஒரு இயந்திரம் ஒரு ரோட்ல போறதை சொல்லலாம் சரிங்களா. அது கால ஒழுங்கற்ற இயக்கமாகத்தான் இருக்கும் சரிங்களா. சரி, வேகத்தின் அடிப்படையில் சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம்னு சொல்லிட்டு அது ரெண்டு விதமா பிரியுது சரிங்களா. சரி பாத்துக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா. இது அடிப்படையில நிறைய கேள்விகள் வரும். சரி, திண்மத்தில் உள்ள துகள்கள் சரிங்களா. திண்மம் சரிங்களா, அதாவது சாலிடுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு செங்கல் கட்டியை வச்சுக்கோங்க சரிங்களா. அது எப்படி அந்த செங்கல் கட்டியில அதுல இருக்கக்கூடிய அந்த துகள்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பேசுவாங்க சரிங்களா. திண்மம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளா செங்கல் கட்டியே சொல்றேன் சரிங்களா. அதுல உள்ள துகள்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பேசுறாங்க சரிங்களா. திண்மம்னா எப்படி இருக்கும்னு பாருங்க. மிகவும் குறைந்த இடைவெளியுடன் திண்மத்தின் துகள்கள் நெருக்கமாக பொதிந்திருக்கும் சரிங்களா. கல்ல சொல்லியிருக்காங்க பாருங்க, பொதிந்துள்ளன சரிங்களா. அப்போ பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும் அப்படி நல்ல நெருக்கமா இருக்கும் சரிங்களா. நெருக்கமா இருக்கும் சரிங்களா. துகள்கள் எல்லாம் நெருக்கமா இருக்கும். எங்க திண்மத்துல நல்ல ஞாபகம், திண்மம் நெருக்கம் சரிங்களா. திரவத்துல சரிங்களா, திரவத்துக்கு நீரை சொல்லலாம் சரிங்களா. அப்போ அதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, திண்மத்தை விட திரவத்தில் குறைந்த இடைவெளியுடன் தாறுமாறாக அல்லது ஒழுங்கற்ற நிலையில் துகள்கள் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இடைவெளி இந்த திண்மத்தை விட இங்க எப்படிதான் இருக்கும், அதிகமாக இருக்கும். திண்மத்துல ரொம்ப கம்மியா இருக்கும், எல்லாம் பக்கத்துல இருக்கும். இங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, கொஞ்சம் தூரமா இருக்கு சரிங்களா. வாயுல ரொம்ப அவுத்து விட்ட மாதிரி சரிங்களா. எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அதிக இடைவெளியுடன் எளிதில் நகரக்கூடிய வகையில் சரிங்களா. எளிதில நகர்ந்துரும் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு வகையில இருக்கும் சரிங்களா. எளிதில் நகரக்கூடிய வகையில் வாயுகள் துகள்கள் அமைந்துள்ளன. எடுத்துக்காட்டு காற்று சரிங்களா. ரொம்ப முக்கியமானது, பாத்துக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சிந்திக்க. திண்மம், திரவம், வாயு சரிங்களா. அதாவது ஒரு ஐஸ் கியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். அந்த ஐஸ் கியூப் என்னவாகும், முதல்ல அதாவது நல்ல கூலான டெம்பரேச்சர் இருக்கிற ஐஸ் கட்டியா இருக்கும். இப்போ அதே நம்ம வந்து வெயில எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், அது தண்ணியா மாறிடும்ல. அப்போ வெயிலோட தாக்கத்தினால சரிங்களா, வெப்பத்தோட தாக்கத்தினால அது என்ன ஆயிரும், திரும்ப ஒரு ஆவியாகி அது மேல போயிடும். இதுதானே. அப்போ அது என்ன ஆகுதுன்னு பாருங்க. வாயு நிலையில் உள்ள பொருள்களை திரவ நிலைக்கு மாற்றும் நிகழ்வையே திரவமாக்கல் அப்படிங்கிறாங்களாம். வாயு நிலைன்னா என்னது, காற்று சரிங்களா. அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த பொருட்களை திரவ நிலைன்னா என்னது, அந்த தண்ணி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சமைக்கலே பார்க்கலாம் சரிங்களா. நம்ம சமைச்சுக்கிட்டு இருக்கையில என்ன ஆகும், ஆவியாய் என்ன இருக்கும், அந்த நம்ம மேல வந்து ஒண்ணு வச்சு மூடி வச்சிருப்போம்ல, அதுல எல்லாத்துல என்ன இருக்கும், தனியா நிக்கும் இல்லையா. அப்போ வாயு, அந்த காத்து தான் என்ன ஆகுது, அந்த தண்ணி ஃபார்ம் ஆகுது இல்லையா. அப்ப வாயு நிலையில உள்ள பொருட்களை திரவ நிலை சரிங்களா, அதாவது தண்ணியா சரிங்களா, அந்த திரவ நிலைக்கு மாற்றும் நிகழ்வையே திரவமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா. அந்த திரவமாக்கல்னு சொல்றாங்க. சரி, இருந்து போட்டோம். வாயுவில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது மூலக்கூறுகள் நெருங்கி வந்து அதன் வெப்பநிலை குறைகிறது. அது எப்படி ஆகுதுங்கிறத சொல்றாங்க. எனவே மூலக்கூறுகளின் ஆற்றல் குறைந்து அவை வாயு நிலையில் இருந்து திரவ நிலைக்கு மாறுகின்றன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஓகே தானே, புரியுதுல. கொஞ்சம் நெருக்கமா வருதான், அப்போ அது வாயு நிலையில இருந்து திரவ நிலைக்கு மாறுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். அடுத்தது பாருங்க என்ன இருக்குங்கிறத பாருங்க. திண்மம், திரவம், வாயு சரிங்களா. அதற்கான ஒரு சுருக்க திரட்ட கொடுத்திருக்காங்க சரிங்களா. என்னங்கிறத பாருங்க. குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமன் கொண்டது. ஆமா, ஒரு செங்கலையே எடுத்துக்கோங்களேன் சரிங்களா. குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமன் கொண்டது சரிங்களா. இது ரொம்ப முக்கியமான சரிங்களா. இதுல இருந்து கண்டிப்பா கேள்வி வரும் சரிங்களா, எழுதி வச்சுக்கோங்க. அப்போ குறிப்பிட்ட திரவம் எப்படி இருக்குங்கிறத பாருங்க. குறிப்பம் அது உள்ள கொள்கலனின் வடிவத்தை பெறுகிறது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க சரிங்களா. வாயு அப்படிங்கிறது எப்படி இருக்கும், குறிப்பிட்ட வடிவமோ பருமனோ கிடையாது சரிங்களா. சரி, இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கே கற்பனை வடிவத்தாலே தெரிஞ்சிடும். சரி, அழுத்தத்திற்கு உட்படாது சரிங்களா. செங்கல் அழுத்த முடியுமா, கிடையவே கிடையாது சரிங்களா. அப்போ அழுத்தினால அது அமுங்குமா, நம்ம அழுத்துவோம், அது அமுங்குமா, கிடையாது சரிங்களா. சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்பட்டது, கொஞ்சம் அமுக்கிக்கலாம் சரிங்களா. அமுக்குனா என்ன ஆகும், கொஞ்சம் அமுக்கிக்கலாம் சரிங்களா. அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்பட்டது, நல்லா அழுத்திக்கலாம் சரிங்களா. சரி, இங்க என்னதாவது துகள்களுக்கு இடையே உள்ள இடைவேளை மிகவும் குறைவு, மேல பார்த்தாச்சு. துகள்கள் மிக நெருக்கமாக அமைந்திருக்கும், மேல பார்த்தாச்சு சரிங்களா. துகள்களுக்கு இடையே உள்ள இடைவேளை அதிகம், துகள்கள் நெருக்கமாக அமைந்திருக்காது, எனவே அவை எளிதில் நகரும் சரிங்களா. நகரும். சரி, துகள்களுக்கு இடையே உள்ள இடைவேளை மிக அதிகம், துகள்கள் மிகவும் தளர்வாக அமைந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இருந்துட்டு போட்டோம்.
துகள்கள் ஒன்றையொன்று அதிக அளவில் ஈர்க்கின்றன. சரிங்களா, பக்கத்துல இருக்கும். சரிங்களா, ஈர்ப்பு விசை ஜாஸ்தியா இருக்கும். சரிங்களா, சரி, திரவத்தின் துகள்கள் இடையே உள்ள ஈர்ப்பு விசை திண்ம பொருள்களில் உள்ளதை விட குறைவாகத்தான் இருக்கும். சரிங்களா, இதை நம்ம கற்பனை பண்ணி பாத்துவோம். சரிங்களாங்க, இதுல என்ன அவங்களே சொல்லிட்டாங்க, கொஞ்சம் நெருக்கம் கம்மியா தான் இருக்குங்கிறத சொல்லிட்டாங்க. சரிங்களா, அப்ப ஈர்ப்பு விசை கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, வாயுவின் துகள்களுக்கு இடையே ஈர்ப்பு விசை மிகவும் குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு வாயுல தான். சரி, போட்டோம். திண்மத்தின் துகள்கள் எளிதில் நகராது. சரிங்களா, நகர வைக்க முடியாது. சரிங்களா, சரி, இப்போ திரவத்தில் துகள்கள் எளிதில் நகரும். சரிங்களா, வாயு துகள்கள் அங்கும் இங்கும் தொடர்ந்து இயங்கும். சரிங்களா, இது நகரும், இது தொடர்ந்து இயங்கும். சரிங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, அசெஷன் ரீசன்ல கேட்டுடலாம். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். காரணம் கூச்சுல கேட்கலாம்ங்கிறத சொல்ல வரேன். சரி, பருப்பொருளை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. தூய பொருள், கலவை அப்படிங்கறத பிரிச்சிருக்காங்க. பருப்பொருளை ரெண்டா பிரிச்சிருக்காங்க, தூய பொருள், கலவைன்னு சொல்லிட்டு. சரி, இப்ப தூய பொருள்கள் என்னதெல்லாம் இருக்குன்னு பாருங்க. தனிமம், சேர்மம். சரிங்களா, தனிமம், சேர்மம் தான் என்னது தூய பொருள்களை பிரிச்சிருக்காங்க. தூய பொருள்களோட பருப்பொருள்களை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. தூய பொருள், கலவைன்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. சரிங்களா, தூய பொருள்ல பாருங்க தனிமம், சேர்மம்னு சொல்லிட்டு ரெண்டா இருக்கு. கலவை ஒரு படித்தான கலவை, பலப்படித்தான கலவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஒரு படித்தான கலவை, பலப்படித்தான கலவை. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த பாக்ஸ் போலாங்க. என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஒரு கலவை என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையுடைய துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருளாகும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கலவை அப்படின்னாலே ஒண்ணுக்கு மேற்பட்ட பொருள்கள் இருக்கணும். சரிங்களா, ஒண்ணுக்கு மேற்பட்ட பொருள்கள் கலந்து கலக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம், கலவைன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஒரே ஒரு பொருள் மட்டும் இருக்காது. சரிங்களா, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னது, ஒரே தன்மையுடைய துகள்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, காத்து, ஒரு நல்ல காத்து இருக்குன்னு வைங்க, ஒரு விஷவாயு இருக்குன்னு வைங்க, ரெண்டும் கலந்துருக்கு. சரிங்களா, அப்ப அது ஒரு கலவைன்னு சொல்லுவோம். சரிங்களா, காத்து அப்படிங்கிறது ரெண்டுமே என்னதுதான், காத்து தான். சரிங்களா, ரெண்டுமே வாயுக்கள் தான். ஆனா அதுதான் ஒரே தன்மைன்னு சொல்றாங்க, ரெண்டுமே வாயுக்கள் தான். சரிங்களா, ஆனா வெவ்வேறு ஒன்றுக்கும் மேற்பட்ட, இது நல்ல வாயு, அது கெட்ட வாயு. சரிங்களா, அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்டது ஒரே தன்மையுடையது கலந்திருக்கிறது என்னன்னு சொல்லுவோம், கலவைன்னு சொல்லுவோம். சரிங்களா, அது தூய்மையற்ற பொருள்னு சொல்றாங்க. சரிங்களா, தூய்மையற்ற பொருள், துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருள்னு சொல்றாங்க. சரி, வந்துட்டு போட்டோம். கலவையின் பகுதி பொருள்கள் எந்த விகிதத்திலும் கலந்திருக்கலாம். சரிங்களா, அதோட பகுதி பொருள்கள், அப்போ கெட்ட வாயு நிறைய இருக்கணும், நல்ல வாயுக்கு கம்மியா இருக்கணும், அந்த மாதிரி கிடையாது. எந்த விகிதத்துலனாலும் அது கலந்துருக்கலாம். சரிங்களா, அப்படிங்கிறத சொல்ல வராங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். சரி, இந்த டயக்ராம் ஒன்றும் பெருசா இல்ல. சரி, இருந்தாலும் நம்ம பாத்துக்கோம். சரிங்களா, என்னன்னு கொடுத்துருக்கான்னு பாருங்க. தூய பொருள்கள். சரிங்களா, தூய பொருள்கள் திண்ம நீர் கலவைகளை பிரித்தல். சரிங்களா, அது எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க பாருங்க. வடிகட்டுதல். சரிங்களா, வடிகட்டுதல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம வீட்டுல எல்லாமே என்ன செய்வோம், டீயை வந்து வடிகட்டுவோம் இல்லையா, அதே மாதிரிதான். சரி, நீர்மங்கள் கரையாத திண்ம பொருள்களை பிரித்தல். சரிங்களா, இங்க பாருங்க, இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. சரிங்களா, நீர்மங்களில் கரையாத திண்ம பொருள்களை பிரித்தல். சரி, இருந்துட்டு போட்டோம். இங்க என்னது இருக்கு, படிய வைக்கப்பட்ட திட்ப பொருள்களை அசைக்காமல் தெளிந்த நீரை இருத்தல். சரிங்களா, இருக்கிறாங்க. அதாவது இப்போ வந்து மண்ணையே சொல்லலாம். சரிங்களா, இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம மண்ணையும் தண்ணியும் கலந்துருக்கோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆயிரும், மண்ணு கீழே படிஞ்சிடும். நீங்க நம்ம காலில் தண்ணி பிடிச்சு வைப்போம் குடத்துல. சரிங்களா, என்ன ஆகும், கீழே தண்ணியில தண்ணி மேல வந்துடும், கீழே அந்த மண்ணு படிஞ்சு போய் இருக்கும். சரிங்களா, அப்போ அதை நம்ம ஆட்டாம நினைச்சுவோம், தண்ணியை மட்டும் கீழே இருப்போமா, அதை சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சரி, திரவங்களில் கரையாத கனமான திட்ப பொருள்களை படிய வைத்தல். சரிங்களா, அதாவது நம்ம வாட்டர், அதாவது நம்ம தண்ணி பத்தி நிறையவே படிச்சிருப்போம். சரிங்களா, என்ன பண்ணியிருப்பாங்க, அது படிய வச்சிருப்பாங்க. சரிங்களா, கீழே, அதாவது டிஸ்டர்ப் பண்ணாம இருந்து அதுல மிதக்கிறது எல்லாம் மிதக்கும், ரொம்ப என்ன சொல்ல, கனமான பொருட்கள் எல்லாம் கீழே படியும். சரிங்களா, அப்போ அதையும் சொல்லியிருக்காங்க. சரி, இதுல என்னது, நீர்மங்களில் கரைந்துள்ள திண்மங்களை பிரித்தல். சரிங்களா, அப்போ கடைஞ்சு பிரிக்கிறாங்க. சரிங்களா, இது படிய வைக்கிறது, இது தெளிய வைக்கிறது. சரிங்களா, தெளிய வச்சு இருக்கிறது, இது வடிகட்டுறது, இது என்ன செய்யறாங்க, கடைதல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். சரி, இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பருப்பொருள்கள் திண்மங்களை பிரித்தல். சரிங்களா, திண்மங்களை பிரிக்கிறது சொல்லியிருக்காங்க. சரி, என்ன கொடுத்துருக்காங்க, வெவ்வேறு திண்மங்களை பிரித்தல். சரிங்களா, கையாலே எடுப்பாங்க. சரிங்களா, இப்போ ஒரு ரெண்டனா கலந்துருக்குன்னு வைங்களேன், நம்ம வீட்டிலேயே பார்த்துருப்போம். அம்மா நினைச்சுவாங்க, இப்போ தோரம் பருப்பு உளுந்த பருப்பு கலந்துருச்சுன்னு நினைச்சுவோம், கையாலே பிரிச்சு எடுப்போம். சரிங்களா, அந்த மாதிரி. சரி, சளிச்சு எடுப்பாங்கல்ல, ஜல்லடையில வச்சு சளிச்சு எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம கொத்தனாரெல்லாம் வந்து வீட்டுக்கு வேலை பார்ப்பாங்க. சரிங்களா, அப்போது என்ன செய்வாங்க, மண்ணை வந்து சளிச்சு எடுப்பாங்க, கல்லு மட்டும் கீழே போய் அந்த ஜல்லடையில வச்சு. சரிங்களா, அதையும் சொல்லலாம். சரி, தூற்றுதல். சரிங்களா, இது என்னது, வீட்டுல எல்லார் வீட்லயுமே இதை பார்த்திருப்போம். என்னது, எங்க வீட்டுல இதை வந்து சொலவுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, எங்க வீட்டுல இதை சொலவுன்னு சொல்லுவாங்க. உங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. கனமான பொருள்கள் இருந்து லேசான பொருள்களை பிரிச்சு எடுப்பாங்க. சரிங்களா, நம்ம பாட்டி எல்லாருமே செய்வாங்க, எங்க அம்மாவுமே செய்வாங்க. சரிங்களா, அப்போ சொலவு புடைச்சு எடுப்பாங்க. சரிங்களா,
கதிரடித்தல், போரடித்தல். தண்டிலிருந்து தானியங்களை பிரித்து, சரிங்களா? தண்டுல இருந்து என்ன செய்வாங்க, அடிச்சு பிரிப்பாங்களா, அது சொல்லியிருக்காங்க. சரி, காந்தங்கள் மூலமா பிரிச்சல், அது என்னது? இப்போ வந்து நம்மளே சின்ன வயசுல விளாண்டுருப்போம். ஒரு மண்ணை எடுத்து அந்த காந்தத்தை வந்து மேலேயும் கீழே இப்படி ஆட்டணும்னு வைங்களேன், கையில மண்ணை வச்சுக்கிட்டு காந்தத்தை எப்படி ஆட்டணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அந்த காந்தத்துல ஒரு மாதிரி கருப்பு கருப்பா ஒட்டி போய் இருக்கும், சரிங்களா? அப்போ அந்த மாதிரியும் பிரிக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல வராங்க, சரிங்களா? மேக்னெட்டிக் செப்பரேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சரி, வந்துட்டு போட்டோம். இதுல என்ன கொடுத்துருக்காங்க? கலவைகள், சரிங்களா? கலவைகளை நாம் ஏன் பிரிக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கேடு விளைவிக்கும் மாசுகளை நீக்குதல், சரிங்களா? அதை கேடு விளைவிக்கக்கூடிய மாசுகளை நீக்கிறதுக்காண்டி பிற பொருள்களிலிருந்து தேவையான பொருள்களை பிரித்தல், சரிங்களா? தேவையான பொருள்களை பிரிக்கிறதுக்காண்டி பொருள்களை முற்றிலும் தூய்மையானதாக பெறுதல். அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இங்க தூய்மை அற்ற பொருள் அப்படிங்கறத கொடுத்திருந்தாங்கல்ல, மேல தூய்மை அற்ற பொருள் அப்படிங்கறத கொடுத்திருந்தாங்கல்ல, அது அதாவது தூய்மை அற்றதை மட்டும் குறிக்கிறது இல்ல, அதாவது அசிங்கமானது அந்த மாதிரி குறிக்கிறது கிடையாது, சரிங்களா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு தண்ணி இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஒரு கெட்டது ஏதோ இருக்கு அப்படின்னா அது தூய்மையற்றது, அதை பிரிக்கிறத வந்து அந்த தூய்மையற்றதை விளக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், சரிங்களா? இப்ப தண்ணியில நிறைய நெகிழிகளா கிடக்கு அப்படின்னா இதையும் அதையும் பிரிக்கிறோம் அந்த மாதிரி சொல்லுவோம், சரிங்களா? ஆனா இப்போ வந்து தங்கமும் செம்பும் என்ன செய்வாங்க, கலந்துதான் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஒரு நகையாக நம்ம கையில கிடைக்கும் இல்லையா? அப்போ அது ரெண்டத்தையும் பிரிக்கிறோம் அப்படின்னா தங்கத்தை நம்ம தூய்மையற்ற பொருள்னு சொல்லுவோமா? அதாவது அதாவது என்ன சொல்ல, அந்த செம்பு இல்லாம தங்கமே இல்லை, நம்மளால போட்டுக்கவே முடியாது, சரிங்களா? அதனால அதை வந்து என்ன சொல்ல முடியாது, அது ஒரு தூய்மையற்ற பொருள் நம்மளால சொல்ல முடியாது, சரிங்களா? அது இல்லாம அதை போடவே முடியாது. அப்போ நம்மளோட தேவைகளுக்காண்டி பிரிக்கிறது தான் அப்படி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? தூய்மையற்றது அப்படிங்கிறதுனால தூய்மையே இல்லாதது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. அப்போ இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க, பொருள்கள் முற்றிலும் தூய்மையானதாக பெறுதல். தூய்மையானதாக பெறுதல் அப்படின்னா இப்போ வந்து இந்த தங்கமும் செம்புமே கலந்துருக்குன்னு வைங்களேன், எனக்கு தங்க கட்டி மட்டும்தான் வேணும் அப்படின்னா தங்கத்தை மட்டும் பிரிச்சு நம்ம கையில தருவாங்க, சரிங்களா? அந்த மாதிரி அது மட்டும் கிடைக்கிறது அப்படிங்கறத சொல்றாங்க, சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க? துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணிகளில் இருந்து நீர் வெளியேற்றப்பட்டு அவை உலர்த்தப்படுகின்றன. இம்முறையை மைய விலக்கல், இம்முறைக்கு மைய விலக்கல் என்று பெயர், சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? எல்லாமே இயந்திரம் தான். இப்பெல்லாம் துணியை துவைக்கிறதுக்கும் தான், காய போடுறதுக்கும் தான். காய போட கூட இப்போ நம்ம மாட்டுக்கோம், சரிங்களா? முதல்ல நிறைய வேலை பார்த்தோம், ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இப்போ நம்ம அப்படியா, மிஷினும் சேர்ந்து சத்தம் போடுது, நம்ம உடம்பும் சேர்ந்து சத்தம் போடுது. லைட்டா அசைச்சாலே கறக்கு முறுக்குன்னு சவுண்ட் வருது, கால்சியம் குறைபாடுங்கிறாங்க. சரி, என்ன பண்ண? சரி, அடுத்து பார்ப்போம். உமி என்பது விதை அல்லது தானியத்தை சுற்றி காணப்படும் கடினமான அல்லது பாதுகாப்பான உரையாகும். உமினா வேற ஒண்ணும் கிடையாதுங்க. இப்ப நம்மளோட அரிசி இருக்குல்ல, அரிசியாக வர்றதுக்கு முன்னாடி நெல்லுன்னு சொல்லுவாங்க. நெல்லுல என்னது இருக்கும், மேல ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல மூடி போயிருக்கும், சரிங்களா? அது எதுக்காண்டி அப்படின்னா வளர்நிலை காலங்களில் இது அரிசியை பாதுகாக்கிறது, சரிங்களா? அது எதுக்கு, ஒரு உரை மாதிரி அந்த அரிசியை பாதுகாக்குதான், அதுக்காண்டின்னு சொல்லியிருக்காங்க. கட்டுமான பொருள்களாகவும் உரமாகவும் மின்காப்பு பொருளாகவும் எரிபொருளாகவும் இது பயன்படுகிறது. எவ்வளவு பயன்கள் இருக்குங்கிறத பாருங்க. நம்ம அரிசியே அதான் பாதுகாக்கு, அது மட்டும் இல்லாம இவ்வளவு பொருள், அதாவது பயன்பாடுகள் இதுல இருக்கு, சரிங்களா? சரி, அடுத்து போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க? மேலும் அறிவோம். எடுத்தலை முழுமையாக்குவதற்கு பல பிரித்தல் முறைகளை ஒன்றாக இணைத்து செயல்படுத்தலாம், சரிங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணம், அதுக்கு என்ன உதாரணம் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. நீரில் கலந்துள்ள மணலும் உப்பும் கலந்த கலவையினை பிரிப்பதற்கு படிய வைத்தல், சரிங்களா? இப்போ நீர்ல ஒரு மண்ணும் கலந்திருக்கு, உப்பும் கலந்திருக்கு அப்படின்னா மண்ணை எப்படி அகற்றுவாங்க அப்படின்னா இங்க பாருங்க, படிய வைப்பாங்க, சரிங்களா? மண்ணு படிய வைப்பாங்க, தண்ணியை இருப்பாங்க, சரிங்களா? தெளிய வைத்து எரித்தல். தெளிய வைத்து இருத்தல்னா என்னது, கொஞ்சம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா தண்ணியை மட்டும் இருக்கிறது, சரிங்களா? அப்படி இல்ல அப்படின்னா எனக்கு அவ்வளவு நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாதுங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, வடிகட்டிடுவாங்க. வடிகட்டுதல், சரிங்களா? என்ன செஞ்சிடும், அந்த வடிகட்டில மண்ணு மட்டும் தங்கிரும், சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். ஆவியாக்குதல் எதுக்கு, நம்ம நிறைய என்ன இந்த உப்பு துறைமுகத்துல, அதாவது துறைமுகத்தெல்லாம் பார்த்துருப்போம், சரி? உப்பு விளைத்தல் அதுல கேள்விப்பட்டிருப்போம். உப்பு விளைத்தல்ல கேள்விப்பட்டிருப்போம். என்ன பண்ணுவாங்க, நீரை ஆவியாக்குவாங்க, நம்மளுக்கு உப்பு கிடைச்சிரும் இல்லையா? அப்ப ஆவியாக்குதல் மூலமா நம்மளுக்கு உப்பு கிடைக்கும், சரிங்களா? மற்றும் குளிர வைத்தல் போன்ற முறைகளை வெவ்வேறு படிநிலைகளில் நிகழ்த்த வேண்டும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இந்த மாதிரி பிரித்தல் முறையை அதாவது பல முறைகள்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத சொல்ல வராங்க. சரி, இருந்துட்டு போட்டோம்.
பெரும்பாலான இல்லங்களில் நீரில் உள்ள மாசுக்களை நீக்குவதற்காகவும் நுண்கிருமிகளை புற ஊதா கதிர்களை கொண்டு அழிப்பதற்காகவும் வணிக ரீதியிலான நீர் வடிகட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன. சரி, எதிர் சவ்வூடு பரவல் என்ற முறையில் நீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு நீர் சுத்திகரிக்கப்படுகிறது. சரிங்களா, எனது எதிர் சவ்வூடு. சரிங்களா, எதிர் சவ்வூடு பரவல். சரிங்களா, சரி பாத்துக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின். இது என்னது? சற்று யோசிங்க. அதாவது இந்த இஞ்சி அப்படிங்கிறது தண்டா வேரா? யோசிங்க பாப்போம். இஞ்சி அப்படிங்கிறது வேறு கிடையாது, தண்டு. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, சரி அடுத்து போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாருங்க. விக்டோரியா அமேசோனிகா என்ற தாவரத்தின் இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியது. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, பல எக்ஸாம்ல கேட்டாங்க. சரிங்களா, நல்லா பாத்துக்கணும். சரி, நன்கு வளர்ச்சி அடைந்த இலையின் மேற்பரப்பு 45 கிலோகிராம் எடை அல்லது அதற்கு இணையாக ஒருவரை தாங்கும் திறன் கொண்டது. சரிங்களா, 45 கிலோ எடை வரை தாங்குமா? சரிங்களா, ரொம்ப முக்கியமான. சரிங்களாங்க, நல்ல ஞாபகம். எப்ப கேட்டாலும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்ல தெரியணும். விக்டோரியா அமேசோனிகா. சரிங்களா, சரி அடுத்தது பார்ப்போம். மேலும் தெரிந்து கொள்ளுதல். சரிங்களா, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எதன் அடிப்படையில் தாவரங்களை வகைப்படுத்துகிறோம்? தாவரத்தை எப்படிலாம் வகைப்படுத்துறோம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சரிங்களா, முதல்ல பூவின் அடிப்படையில் தாவரங்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். சரிங்களா, அவை பூக்கும் தாவரங்கள், பூவாத தாவரங்கள். சரிங்களா, அதாவது ஒண்ணு பூக்கக்கூடியது, பூக்காதுன்னு சொல்லிட்டு 2ஆ பிரிக்கிறாங்க. இது ஈஸி தான், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, மற்றொரு வகையில விதையின் அடிப்படையிலையும் பிரிக்கிறாங்க. சரிங்களா, விதை அமைந்திருக்கும் அடிப்படையில் தாவரங்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். சரிங்களா, அந்த வகைகள். சரிங்களா, அப்ப பூ பூக்குறதுல, சரிங்களா, பூக்காதுன்னு சொல்லிட்டு 2ஆ பிரிக்கிறாங்க. விதை இருக்கும், விதை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிக்கிறாங்க. சரிங்களா, சரி, விதை அதாவது இதை எப்படி பிரிக்கிறாங்கிறத பார்ப்போம். அவை ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். சரிங்களா, ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் அப்படின்னா மூடிய விதை தாவரங்கள். சரிங்களா, ஆஞ்சியோஸ்பெர்ம். சரிங்களா, ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் அப்படின்னா மூடிய விதை தாவரங்கள். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது, பாத்துக்கோங்க. அழிச்சிட்டே நினைக்கிறேன் கோட்டை போட்டு. சரிங்களா, அப்போ விதைகள் கனிகள் புதைந்திருக்கும். சரிங்களா, இப்போ ஒரு மாம்பழம் அப்படின்னா அதுல என்ன செஞ்சிருக்கும்? விதை இருக்கும். சரிங்களா, அது புதைஞ்சு கிடைக்கும். சரிங்களா, அதை என்ன செய்வாங்களாம்? ஆஞ்சியோஸ்பெர்ம்னு சொல்லுவாங்க. மற்றொன்று என்னது அப்படின்னா ஜிம்னோஸ்பெர்ம்கள். சரிங்களா, ஜிம்னோஸ்பெர்ம்கள் அப்படின்னா என்னது? திறந்த விதை தாவரங்கள். என்ன செய்யுமா? விதைகள் கனிகள் புதைந்திருக்காது. சரிங்களா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வெளியில தெரியுமா, அதை என்னன்னு சொல்றாங்க? ஜிம்னோஸ்பெர்ம்னு சொல்றாங்க. சரிங்களா, அப்போ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க? எக்ஸாம்பிளையும் கேட்பாங்க, பாத்துக்கோங்க. சைக்கஸ், திறந்த விதை தாவரம். சரிங்களா, சைக்கஸ் அப்படிங்கிறது என்னது? திறந்த விதை தாவரம். இது முக்கியம், கேட்கலாம். சரிங்களா, பாத்துக்கோங்க. சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு படம் கொடுத்திருக்காங்க. என்னது? வாழ்விடங்கள் வகைகள். சரிங்களா, நிலவாழிடம், நீர்வாழிடம். சரி, இது அதாவது ஜென்ரலா. சரி, பாலைவனம். சரி, புல்வெளி. சரி, மலை. சரி, அப்போ தண்ணீர் உள்ள அந்த வாழிடம் என்னதுலாம்? கடல், ஆறு, ஏரி, குட்டை, குளம். சரி, இது ஜென்ரலா உள்ள. சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. உலகில் மிக நீளமான நதி நைல் நதியாகும். ரொம்ப முக்கியமானது, இது தெரியாதவங்க இருக்கவே முடியாது. சரிங்களா, உலகத்துல நீளமானது நைல் நதி. சரிங்களா, இது 6650 கிலோமீட்டர் நீளமுடையது. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, இந்தியாவிற்குள் பாயும் மிக நீளமான நதி கங்கை. சரிங்களா, நம்ம இந்தியாவில பெருசினது கங்கை, இதுவும் தெரிஞ்சிருக்கும். அதோட நீளம் என்னது? 2525. சரிங்களா, அப்போ இதை ஞாபகம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. சரிங்களா, அப்போ கங்கா அப்படின்னாலே என்னது? கங்கா அப்படின்னா ஒரு 25 வயசு இளமையான பொண்ணு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 25. சரிங்களா, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப நைல் நதிக்கு எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா, நைல்னாலே என்னது? ஒரு ஆறு தானே. அப்போ 6 2 முறை போட்டுக்கோங்க. ஆறுக்கு முன்னாடி என்னது வரும்? 5 0. அவ்வளவுதான், 6 2 தடவை வரும். சரிங்களா, 6 6 50 அப்படின்னு அங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, சும்மா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, என்னமோ ஒண்ணு ஞாபகம் வச்சா போதும். சரி, என்ன கொடுத்திருக்காங்க? தாமரையின் இலை காம்பில் உள்ள காட்சி இடைவெளிகள் ஏர் ஸ்பேசஸ். சரிங்களா, அந்த காட்சி இடைவெளி அப்படி சொல்றாங்க. அவை நீரில் மிதக்க உதவுகிறதாம். சரிங்களா, தாமரையில் உள்ள இலை காம்புகள். சரிங்களா, இங்க பாருங்க, குட்டி குட்டியா என்னது இருக்கு? அந்த இடைவெளிகள் இருக்கா? இதான் வந்து இலை காம்புகள். சரிங்களா, குட்டி குட்டியா இடைவெளி இருக்குல்ல, அதுதான் என்ன செய்யுது? தாமரையை வந்து மிதக்கிறதுக்கு உதவுதான். சரிங்களா, தண்ணியில தாமரை மிதக்குனா அதுக்கு இதுதான் காரணம். சரிங்களா, இலை காம்புகளில் உள்ள காட்சி இடைவெளிகள் ஏர் ஸ்பேசஸ் தான் காரணம். சரிங்களா, முக்கியமானது. சரி, அடுத்து என்னங்கிறத பாத்துருவோம்.
இது ரொம்ப முக்கியமானது சரிங்களா. ரொம்ப பெரிய தகவலை அது கொடுக்கு. என்னங்கிறத பாருங்க. 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கள் மற்றும் லிவர் ஓட்ஸ்கள் ஆகும் சரிங்களா. மாஸ்கள் மற்றும் லிவர் ஓட்ஸ்கள், மாஸ்கள் லிவர் ஓட்ஸ்கள் ஆகும் சரிங்களா. அப்போ 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பான நிலவாழ் தாவரங்கள் எதான்? மாஸ்கள் மற்றும் லிவர் ஓட்ஸ்கள் சரிங்களா. ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையினை பாதியை உற்பத்தி செய்கின்றன சரிங்களா. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. முக்கியமானது சரிங்களா. இப்ப அமேசான் இல்லைன்னா நம்மளே இல்லை, அந்த மாதிரி. அப்படிதான் இணையத்திலயும் அப்படிதான். அமேசான் இல்லைன்னா என்ன, வீடே கிடையாது சரிங்களா. ஆவுனா ஒருத்தர் வெள்ளத்தை எடுத்தாரு, பார்த்தா சொந்தக்காரன் கிடையாது, அமேசான்காரன் தான் நிக்கிறான் சரிங்களா. சரி வந்துட்டு போட்டோம். சரி, அப்போ ஷாப்பிங்க்கும் அமேசான் தான், வாழ்வதற்கும் அமேசான் தான். ஷாப்பிங், வாழ்க்கை ரெண்டுத்துக்குமே அமேசான் தான். சரி, ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது சரிங்களா. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. முக்கியமானது, கேட்கலாம் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரி, இதுல என்ன இருக்கு? மணல் குஞ்சுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனமான தார் பாலைவனம் இந்திய துணை கண்டத்தில் உள்ளது. தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. தார் டெசர்ட் இருக்குல்ல நம்ம இந்தியால, இதன் ஒரு பகுதி வடமேற்கு இந்தியாவில் உள்ள ராஜஸ்தானிலும் மற்றொரு பகுதி கிழக்கு பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணத்திலும் காணப்படுகிறது சரிங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் சரிங்களா. என்னது? வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கிலாகும் சரிங்களா. அப்போ ரொம்ப அதிக வேகமா வளரக்கூடியது என்னதான்? மூங்கிலாம் சரிங்களா. வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கிலாகும். சரி, இது என்னது? உயர் சிந்தனை வினா. என்ன வினா கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். கள்ளி வகை தாவரங்கள் பச்சை நிறத்தை கொண்டு ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுகின்றன. இத்தாவரத்தை எந்த பகுதியில் ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸ்டெம்ல சரிங்களா. அதாவது நம்மளதான் யோசிச்சு சொல்லியிருக்காங்க, மேபி கேட்கலாம் இல்லையா. இது எங்க ஒளிச்சேர்க்கை நடக்குது அப்படின்னா தண்டுகள்ல நடக்குதான் சரிங்களா. தண்டுகள்ல நடக்கு. ஆன்சரை சொல்லிட்டேன் சரிங்களா. சிங்கப்பூரில், இது காமனான ஒரு கொஸ்டின் சரிங்களா. சிங்கப்பூரில் உள்ள ஜூராங் பறவைகள் பூங்காவில் பெண்குயின் பறவைகள் பனிக்கட்டி நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூட்டுள் 0 டிகிரி அல்லது அதற்கு குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகிறதா சரிங்களா. எங்க? சிங்கப்பூர்ல உள்ள ஜூராங் பறவைகள் பூங்கால சரிங்களா. ஜூராங் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின். கொடுத்திருக்காங்க. பருவ மாறுபாட்டின் காரணமாக விலங்குகள் ஓரிடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்வது வலசை போதல் எனப்படும் சரிங்களா. இது எல்லாத்துக்குமே காமனா தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. அப்ப இதுக்கப்புறம் வரக்கூடியது ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டில் வேடந்தாங்கல், கோடியக்கரை மற்றும் கூடங்குளம் ஆகிய இடங்களில் பறவைகள் சரணாலயங்கள் காணப்படுகிறது சரிங்களா. சரி, பாத்துக்கோ, இது தமிழ்நாட்டுல உள்ளது. சரி, பல பறவைகள் வெளிநாடுகளான சைபீரியா சரிங்களா, சைபீரியா மற்றும் ரஷ்யாவில் இருந்து வேடந்தாங்கல் வருகின்றன. வேடந்தாங்கலுக்கு வருதான் சரிங்களா. அதே போல் கோடை மற்றும் வறட்சி அதிகம் உள்ள காலங்களில் நம் நாட்டு பறவைகள் வெளிநாடுகளுக்கு வலசை போகிறது சரிங்களா. எனவே இவை வலசை போகும் பறவைகள். அந்த பறவைகளை என்ன சொல்றாங்க? வலசை போகும் பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்களா சரிங்களா. சரி, சிட்டுக்குருவிலாம் வலசை போவாங்க, தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா. சரி, என்ன சொல்லியிருக்காங்க? இது ரொம்ப முக்கியமான தகவல் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல், பாருங்க. சில விலங்குகள் அதிகப்படியான குளிரை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி கொண்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன சரிங்களா. எனக்கும் இந்த மாதிரியான ஒரு உறக்கம் தேவைன்னு நினைக்கிறேன். இந்நிலையில் குளிர்கால உறக்கம் சரிங்களா. இந்த நிலை என்ன சொல்லுவாங்க? குளிர்கால உறக்கம் என்று சொல்லுவாங்க. அதாவது ஆஸ்டிவேஷன் என்று பெயர் சரிங்களா. எடுத்துக்காட்டு, ஆமைகள் என்ன செய்யுமா? குளிர்காலத்துல உறங்கிருமா சரிங்களா. சாப்பிடாது, ஒண்ணுமே பண்ணாது சரிங்களா. ஒரே உடையா தூக்கத்துக்கு போயிரும் சரிங்களா. குளிர்கால உறக்கம்னு சொல்லுவாங்க சரிங்களா. குளிர்காலத்துல உறங்குறத ஆஸ்டிவேஷன், குளிர்கால உறக்கம்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதே வேளை சில விலங்குகள் அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்க சரிங்களா. இது என்னது? அதிகப்படியான குளிரை தவிர்க்கிறதுனால குளிர்கால உறக்கம்னு சொல்றாங்க. இது வெப்பத்தை தவிர்க்கிறதுக்காண்டி ஒரு சில விலங்குகள் என்ன செஞ்சிருமா? தூங்கிருமா சரிங்களா. அனைத்து செயல்பாடுகள் நிறுத்தி கொண்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. இதனை கோடைகால உறக்கம்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஹைபர்னேஷன் சொல்லுவாங்க சரிங்களா. ஹைபர்னேஷன் சொல்லுவாங்க. அப்போ குளிர்கால உறக்கம் ஆஸ்டிவேஷன், கோடைகால உறக்கம் ஹைபர்னேஷன் சரிங்களா. இதற்கு எக்ஸாம்பிள் நத்தை சரிங்களா. அப்போ
பார்ப்போம். ஆமைக்கு குளிர்கால உறக்கம், நத்தைக்கு என்னது கோடைகால உறக்கம். சரிங்களா, இதை கேட்கலாம். சரிங்களா, குழப்பிக்க கூடாது. ஆமையும் நத்தையும் குழம்பிடக்கூடாது. எவ்வளவு கியூட்டா தூங்குதுன்னு பாருங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இவர் வந்து ஹீரோ. சரிங்களா, யாராலையும் பண்ண முடியாத இவர் பண்ணுவாரு. என்னன்றத பாருங்க. கங்காரு எலி. சரிங்களா, எப்பொழுதும் நீர் அருந்தவதே இல்லை. சரிங்களா, தண்ணியே குடிக்காது. சரிங்களா, அதுதான் அது தான் உண்ணும் விதைகளில் இருந்து நீரை பெறுகிறது. அது விதை சாப்பிடல, அதுல இருந்து நீரை எடுத்துக்கலாம். மற்றபடி தண்ணி கிட்டே போவாது. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்னது, கார்போஹைட்ரேட்டுகளின் நிலை மூலப்பொருட்கள். சரிங்களா, அப்போ கார்போஹைட்ரேட் அது வந்து அந்த மூலப்பொருள்கள்ல எந்த மூலப்பொருள்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. சர்க்கரை அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட் தான். சரிங்களா, பழங்கள், தேன், கரும்பு, சர்க்கரை, பீட்ரூட். சரிங்களா, இது எல்லாத்துலயுமே இருக்கு. சரி, ஸ்டார்ச். சரிங்களா, ஸ்டார்ச் எதுலாம் இருக்கு அப்படின்னா அரிசி, சோளம், உருளைக்கிழங்கு மற்றும் பிற. சரிங்களா, இன்னும் நிறைய இருக்குதான். சரி, நார்ச்சத்து உணவுகள் எதுலாம் பாருங்க. முழு தானியங்கள், கொட்டை உணவுகள் மற்றும் பிற. சரிங்களா, அவ்வளவுதான். சரி, அடுத்து போயிடலாம். ரொம்ப முக்கியமானது பாருங்க. அதாவது விலங்குகளோட பெயர் கொடுத்துருக்காங்க, அதோட வாழிடங்கள், அது மட்டும் இல்லாம தகவமைப்புகள். சரிங்களா, இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, துருவ கரடி துருவ பகுதியில இருக்கும். சரி, பாதுகாப்பிற்கேற்ற தடிமண் தோல், வெண்மையான உரோமங்கள், இது எல்லாத்தையுமே இருந்துச்சுன்னா அது என்னதான் துருவ கரடி தான். சரிங்களா, பெண் குயின்கள். சரிங்களா, அதுவும் துருவ பகுதியில தான் இருக்கும். சரிங்களா, மலை பகுதிகளில் தான் இருக்கும். அப்போ இதுல என்னது இருக்கு, நீந்துவதற்கு ஏற்ற துடுப்புகள். சரிங்களா, சரி, அது நடக்க ரொம்ப பெருசாலாம் நடக்க முடியாது. சரிங்களா, ஆனா என்ன செய்யும், அந்த 2 ரெக்கையை வச்சுட்டு இப்படி இப்படி நடக்கும். சரிங்களா, நடப்பதற்கு ஏற்ற 2 கால்கள். சரிங்களா, நடக்கதான் முடியும், ரொம்ப ஸ்பீடாலாம் ஓட முடியாது. சரிங்களா, சரி, வரையாடு. சரிங்களா, மலைப்பகுதியில தான் வரையாடு இருக்கும். ஓடுவதற்கேற்ற வலுவான குழம்புகள், குளிரில் இருந்து பாதுகாக்க நீளமான உரோமங்கள், இதெல்லாம் வரையாடுக்கு இருக்கும். சரி, சிங்கம் எங்க காட்டுல தான் இருக்கும். சரிங்களா, வலுவான மற்றும் வேகமான ஓடக்கூடிய தன்மை, இரையை பிடிப்பதற்கு கூர்மையான நகங்களையும் வச்சிருக்கும். சரிங்களா, சரி, அடுத்தது பாருங்க. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், காமனான கொஸ்டின் தான். சரிங்களா, நமது மாநில விலங்கு நீலகிரி வரையாடு மலைகளின் மீது உள்ள பாறைகளின் இடுக்குகளில் மிக எளிதாக நுழைந்து உடல் சமநிலையுடன் ஏறி தாவர வகைகளை உண்ணும் திறன் பெற்றுள்ளது. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின். வேற எதையும் விட்டுட்டு போறேனா? இல்ல. அதிகமான புரதம் உள்ள உணவு சோயாபீன்ஸ் ஆகும். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது, எல்லாரும் எடுத்துக்கோங்க. புரதச்சத்து அதிகமாவே இருக்கும். சரிங்களா, கறி சாப்பிட மாட்டேன்னு சொல்றவங்க இந்த சோயாபீன்ஸை எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். ஒரு செல் உயிர்கள், பல செல் உயிர்கள். சரிங்களா, ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸை கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ ஒரே ஒரு செல்லால ஆனவை, ஒரே ஒரு செல் இருந்துச்சுன்னா அது ஒரு செல் உயிரி, பல செல்கள் இருந்துச்சுன்னா அது பல செல் உயிரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பல செல்களால் ஆனவை. சரி, ஒரு செல்லே வாழ்க்கையை செயல்களை அனைத்தையும் மேற்கொள்ளும். ஒரு செல்லு தான் இருக்கும், அது வாழ்க்கையோட செயல்கள் அனைத்தையுமே என்ன செய்யும், அதுதான் பண்ணிட்டு இருக்கும். சரிங்களா, அதனுடைய பணிகள் பிரிக்கப்படுகின்றன. வெவ்வேறு செல்கள் வெவ்வேறு செயல்களை செய்வதற்கேற்ப சிறப்பு அம்சங்கள் பெற்றிருக்கும். சரிங்களா, இது ஒரே ஒரு செல் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கும். இங்க செல்கள் உனக்கு வேறு வேலை, உனக்கு ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு, நீ இந்த வேலையை பார்க்கணும், இந்த வேலையை பார்க்கணும்னு சொல்லி பிரிச்சு கடவுள் அனுப்பிட்டாரு. அந்த வேலையை அது பார்த்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா, சரி, இது ஒரு செல் உயிர்கள்ல பொதுவாக இவை அளவில் மிகச்சிறியவை, நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்க இயலும். சரிங்களா, அதாவது அந்த இது பார்ப்போமே, பொதுவாக இவை அளவில் பெருசா இருக்குமா. சரிங்களா, கண்களால் பார்க்க இயலும், கண்ணாலே பார்க்க முடியுமா. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, சரி, அசெஷன் ரீசன்ல கேட்கலாம். சரி, இது என்னது, இவற்றில் திசுக்கள், உறுப்புகள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் கிடையாது. சரிங்களா, டிஷ்யூ கிடையாது, உறுப்புகள் கிடையாது, உறுப்பு மண்டலங்கள் கிடையாது. இதுல இவற்றில் திசுக்கள், உறுப்புகள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் உள்ளன. சரிங்களா, சரி, செயல்களில் அளவு அதிகரிப்பதன் மூலம் வளர்ச்சி நடைபெறுகிறது. சரிங்களா, வளர்ச்சி நடைபெறுகிறதா, இது செல் பிரிவு மூலம் செல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வளர்ச்சி நடைபெறுகிறது. எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியமான. சரிங்களா, அமீபா, பாரமீசியம் மற்றும் யூக்ளினா. சரிங்களா, இது எல்லாமே ஒரு செல் உயிர்களுக்கான எக்ஸாம்பிள். பல செல் உயிர்களுக்கு மண்படு, மீன், தவளை, பள்ளி மற்றும் மனிதன், இதெல்லாம் பல செல் உயிர்களுக்கான எக்ஸாம்பிள். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வைட்டமின்கள், வகைகள், செயல்பாடுகள் மற்றும் குறைபாட்டு நோய்கள், இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. இது நிஜமாலே இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களாங்க, இதை வச்சு பல கேள்விகள் வருது. சரிங்களா, அந்த வைட்டமின் ஏ குறைஞ்சா என்ன டிசீஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. வைட்டமின் ஏ எதுல இருக்கு அந்த மாதிரி கேட்காங்க. சரிங்களா, சரி, அதனால இது முக்கியம் தான், இதையும் பார்க்கலாம். சரி, வைட்டமின் ஏவை முதல்ல பார்த்துருவோம். சரிங்களா, சரி, வைட்டமின் ஏ அப்படிங்கிறது
ஆரோக்கியமான கண் பார்வை மற்றும் தோலுக்கு உதவக்கூடியதுதான் வைட்டமின் ஏ. சரிங்களா? அப்ப கண் பார்வை குறைவு, தோல் நோய்கள் இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கும், அதாவது விட்டமின் ஏ கம்மியா இருக்கும். சரிங்களா? சரி, அப்ப அதிக அளவில் காணப்படும் உணவுகள். சரிங்களா? அதாவது அந்த வைட்டமின் ஏ எதுலலாம் இருக்கு, கண் பார்வை இப்ப குறைவாக இருக்கவங்க இதெல்லாம் சாப்பிடணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன் எண்ணெய். சரிங்களா? பால்ல, நெய்ல, கேரட்ல, அதாவது கீ நெய் சொல்லிட்டேனா? சரி, சோளம், மஞ்சள் நிற, அதாவது சோளம் மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய எல்லா பழங்களையும் இது இருக்குதான். சரிங்களா? ஆரஞ்சு பண்ணா மஞ்சள் கலரா அப்படின்னு கேட்காதீங்க. சரிங்களா? ஆரஞ்சு பழத்தையும் கொடுத்துருக்காங்க, அதுலயும் விட்டமின் ஏ இருக்கான். சரி, அப்புறம் கீரைகள் எல்லாத்துலயுமே இருக்கு. குறைபாட்டு நோய்கள். சரிங்களா? குறைபாட்டு நோய்கள் என்னதெல்லாம் அப்படிங்கறத பாருங்க. பார்வை குறைபாடு, மாலை கண் நோய், இது எல்லாமே விட்டமின் ஏ குறைபாடால வரக்கூடிய நோய்கள். சரிங்களா? அப்போ இது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா விட்டமின் ஏ உள்ள பொருட்கள் இப்ப நான் சொல்லல அதெல்லாம் நல்லா சாப்பிடணும். சரிங்களா? சரி, விட்டமின் பி. சரிங்களா? அது எதுக்கு உதவுது அப்படிங்கறத பாருங்க. ஆரோக்கியமான நரம்பு மண்டலம், இரத்த சிவப்பணுக்கள் உருவாக்கம். சரிங்களா? நரம்பு மண்டலத்துக்கும் இரத்த அணுக்களை உருவாக்குறதுக்கும் விட்டமின் பி தான் நம்மளுக்கு தேவை. சரிங்களா? அப்ப அது அதிக அளவில் எதுலலாம் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா முழு தானியங்கள்ல இருக்கு. பளபளப்பு செய்யப்படாத அரிசி. சரிங்களா? இப்ப எல்லாமே பாலிஷ்ட் அரிசி தான் வருது. சரிங்களா? அவங்களே அரிசி மட்டும் கொடுத்துருக்கான், ஆனா இங்க பளபளப்பு செய்யப்படாத அரிசி அவங்க அழகா கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சரி, அப்ப பால், மீன், பட்டாணி, லெண்டில்ஸ், பச்சை காய்கறிகள். சரிங்களா? இதுல எல்லாத்துலயுமே இருக்கு. சரி, வேற இடத்துல குறைபாடு நோய் எது, பெரி அப்படிங்கிற அந்த குறைபாடு நோய் வந்து வருமா? சரிங்களா? அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய அந்த நோய். சரி, இருந்துட்டு போட்டோம். அதை பத்தி பேசினா பெருசா பேசிக்கிட்டே போலாம். சரி, இருந்துட்டு போடும். விட்டமின் சி. சரிங்களா? விட்டமின் சி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கறத பாருங்க. பல் ஈறுகள் பாதுகாப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு திறன். சரிங்களா? பல் ஈறுகளை பாதுகாக்கிறதுலே நோய் எதிர்ப்பு திறனுக்கும் ரொம்ப உதவுறது விட்டமின் சி தான். சரி, அது எதுலாம் இருக்கு அப்படின்னா ஆரஞ்சு பழத்துல இருக்கு, நெல்லிக்காயில இருக்கு, பச்சை மிளகாயில இருக்கு, தக்காளியில இருக்கு. அப்போ அதனால வரக்கூடிய குறைபாடு நோய் என்னது அப்படின்னா ஸ்கர்வி. சரிங்களா? அதாவது ஈறுகள்ல ரத்த கசிவு ஏற்படும், அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். விட்டமின் டி பார்ப்போம். இது என்னது, சுண்ணாம்பு சத்து உறிஞ்சுதல். ஐயோ கொஞ்சம் இப்போ ஓகேவா? சுண்ணாம்பு சத்து உறிஞ்சுதல் மற்றும் வலிமையான எலும்புகள். சரிங்களா? இதுக்கெல்லாம் உதவுது. சரி, அது எல்லாம் இருக்கு. மீன் எண்ணெய், பால், முட்டை, இது விட்டமின் ஏழையும் பார்த்தோம். சரிங்களா? அப்போ அதுக்குள்ள ஒன்னே ஒரு சத்து மட்டும் தான் இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. சரிங்களாங்க? நிறைய சத்துக்கள் ஒரே பொருள்ல இருக்கு. அப்ப இது சூரிய ஒளியும் நம்ம தொழில் உருவாக்குதல். சரிங்களா? சூரிய ஒளினால காலையிலே அதுதான் என்ன செய்வாங்க, சூரியன்ல போய் அந்த அதாவது நடுவேல நான் போய் நிக்கேன், 12 மணிக்கு நிக்கேன் அப்படி கிடையாது. சரிங்களா? அதிகாலையில சூரிய வெயில போய் நிக்கணும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ நம்ம தோலில் அதாவது விட்டமின் டி நம்மளோட தோல்ல உருவாக்குதான். சரிங்களா? காலையில சூரிய ஒளி. சரி, இதனால குறைபாடு நோய் என்னது, ரிக்கெட்ஸ். சரிங்களா? ரிக்கெட்ஸ் அப்படிங்கிறது வரும். சரி, இதெல்லாம் வந்து பெரும்பாலும் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப தாக்கும். சரிங்களா? சரி, அப்போ பாப்பா வயிற்றுல இருக்கையில நிறைய சாப்பிடணும். அப்போ நிறைய சாப்பிடணுங்கிறத விட சத்தான பொருட்களா சாப்பிடணும். சரிங்களா? சரி, இது என்னது, இனவிருத்தி. சரிங்களா? எது இனவிருத்தி, விட்டமின் இ. சரிங்களா? விட்டமின் இ இனவிருத்திக்கு உதவுது. அதிக அளவில் காணப்படும் உணவுகள் எதுலலாம் இருக்கு அப்படின்னா எண்ணெய்கள், முழு கோதுமைகள். சரிங்களா? இதுல இருக்குது. வேற பச்சை காய்கறிகள்ல ஆப்பிள், மாம்பழம். சரிங்களா? மான் கொடுத்துட்டாங்க. குறைபாடு நோய்கள் என்னதெல்லாம் வருது அப்படின்னா நரம்பு தளர்ச்சி, மண்டலத்தன்மை, அதாவது மலட்டுத்தன்மை, நரம்பு தளர்ச்சி வருது, மலட்டுத்தன்மை வரும். சரிங்களா? நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு. அப்போ இதெல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், விட்டமின் ஏ, ஈல உள்ள பொருட்கள் நிறைய சாப்பிடணும். சரிங்களா? எல்லாமே நம்மளுக்கு முக்கியமான விட்டமின்ஸ் தான். சரிங்களா? எதுவுமே இல்லாம இருக்கவே கூடாது. எது வந்து எந்தெந்த சீசன்ஸ்ல கிடைக்கும் அப்போ பயன்படுத்திக்கணும். சரிங்களாங்க? விட்டமின் கே, ரத்த உறைதல். சரிங்களா? அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது எதுலதான் இருக்கு அப்படின்னா தக்காளி, முட்டைக்கோசு, முட்டைகள், பால் பொருட்கள். குறைபாட்டு நோய்கள் என்னதெல்லாம் வருது அப்படின்னா எலும்புகள், பற்கள் பலவீனம் மற்றும் பிற. சரிங்களா? எலும்புகள் பலவீனம், பற்கள் பலவீனம், இதெல்லாம் வந்து இந்த விட்டமின் கே குறைபாடு இருக்கவங்களுக்கு வருமா? சரிங்களா? சரி, அடுத்தது போயிடலாம். சரி, இதுல என்ன கொடுத்துருக்காங்கிறத பாருங்க. இதுலயும் அதே தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப மேல பார்த்தோம்ல, அதுல பார்த்தது இது அட்டவணையே கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னொரு வாசிங்க. வைட்டமின் ஏ, மீன் எண்ணெய், முட்டை, பால், அதே தாங்க இருக்குது. உங்களோட இதை நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. மேல பார்த்துட்டோம். சரிங்களா? விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே எல்லாத்துக்குமே பார்த்தாச்சு. சரிங்களா? அந்த படத்துல என்ன கொடுத்துருக்காங்களோ அது அந்த டேபிள்லயும் கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? சரி, அடுத்தது போயிடுறேன்.
இதுல என்ன இருக்குங்கிறத பாருங்க. நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது. அப்ப ஒரே ஒரு நெல்லிக்காய் போதும் சரிங்களா. 1 கிலோ ஆரஞ்சு பழம் வாங்க தேவையில்ல, அதுக்கு பதிலாக நெல்லிக்காயை வாங்கி போட்டுக்கோங்க சரிங்களா. நெல்லிக்கனியில ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக வைட்டமின் சி இருக்குதான் சரிங்களா. சரி, இதுல கொடுத்துருக்காங்க சர்ச்சை யோசிங்கள் சரிங்களா. யோசிக்க சொல்லியிருக்காங்க. என்னவா, ஒரு பள்ளியில் மருத்துவ முகாம் ஒன்று நடத்தப்பட்டது சரிங்களா. பெரும்பாலான மாணவர்கள் நல்ல உடல் நலத்துடன் இருந்தனர், நல்லது. ஒரு சில மாணவர்கள் உடல் நல குறைபாடு இருந்தது சரிங்களா. பிரியாவுக்கு பல் ஈறுகள் இரத்த கசிவு இருந்தது சரிங்களா. அப்ப பல் ஈறு இரத்த கசிவு எதுக்கு இருக்கும் அப்படிங்கறத மேலே பார்த்தோம் சரிங்களா. எதுக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ராஜாவால் குறைந்த ஒளியில் தெளிவாக பார்க்க முடியவில்லை சரிங்களா. பார்வை இல்லைனாலும் என்னதான், விட்டமின் ஏ தான் சரிங்களா. அருணின் கால்கள் வளைந்திருந்தன, இவற்றிற்கு என்ன காரணம் என்று உன்னால் யூகிக்க முடிகிறதா சரிங்களா. அதாவது என்ன விட்டமின்ஸ் கம்மியா இருக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி, இந்த பிரியாவுக்கு அந்த பல் ஈறுனால அதாவது பல் ஈறு ரத்த கசிவுலாம் இருக்குல்ல, அது எதனால அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லணும் சரிங்களா. இப்பதான் நடத்திருக்கு, மூச்சை கொடுத்து நடத்தியாச்சு சரிங்களா. ரொம்ப முக்கியமானது சரிங்களா. இப்போ கேர்ள்ஸ் மட்டும் இல்ல, பாய்ஸும் என்ன பண்றாங்க, சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றாங்க சரிங்களா. எல்லாத்தையும் நான் சொல்ல வரலங்க, அதுக்குன்னு கமெண்ட்ல போட்டுலாம் வறுக்காதீங்க. ஒரு சில பேர் இப்ப என்ன பண்றாங்க, யூஸ் பண்றாங்க சரிங்களா. சரி, என்னதுன்னு பாருங்க. சூரிய வெப்ப கதிர்வீச்சில இருந்து பாதுகாக்கும் அதாவது களிம்புகள், அதாவது சன்ஸ்கிரீன் லோஷன் எல்லாருமே போடணும் சரிங்களா. தோலின் வைட்டமின் டி உற்பத்தியை 95% அது குறைக்குதான் சரிங்களா. எனவே வைட்டமின் டி குறைபாட்டு நோய் நிறைய வருது அந்த சன்ஸ்கிரீன் லோஷன்னால சரிங்களா. பாத்துக்கோங்க, அதனால நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா. அது என்னோட கருத்து, அதுக்கு மேல உங்களோட இஷ்டம். சரி, இதுல என்னது, தாது உப்புகள் பணிகள் சரிங்களா. கால்சியம் என்ன பண்ணுது அப்படின்னா, வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள் இரத்த உறைதல் சரிங்களா. கால்சியத்துல இவ்வளவு சத்து இருக்கு சரிங்களா. சரி, பாஸ்பரஸ்ல வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள் சரிங்களா. அயோடின்ல என்னது இருக்கு, தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி. சரி, இரும்பு சத்து, ஹீமோகுளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சி சரிங்களா. அதாவது இத பத்தி தான் சரிங்களா, இதுல என்ன இருக்கோ இத பத்தி தான் திரும்ப திரும்ப வரும் சரிங்களா. கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் நிறைய படிப்போமே தவிர இத பத்தி தான் எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்லயுமே வரப்போகுது சரிங்களா. அதனால இது எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா. சரி, அடுத்தது பாருங்க. உலக அளவில் 80% முருங்கைக்கீரை உற்பத்தி இந்தியாவில் தான் உள்ளது சரிங்களா. நம்ம இந்தியாவில தான் இருக்கு சரிங்களா. ரொம்ப முக்கியமானது. நம்ம நாட்டுல இருந்தா சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இறக்குமதி செய்யறோம் சரிங்களா. சரி, அந்த நாடுகள் இறக்குமதி செய்யுது, நம்ம ஏற்றுமதி செய்யறோம் சரிங்களா. சரி, உண்மை கோப்புகள். முருங்கைக்கீரையில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் புரதம் இது எல்லாமே இருக்குதான் சரிங்களா. ஆகியவை நிறைந்து காணப்படுகின்றன. இது ஆக்சிஜனேற்ற தடுப்பானாகவும் உள்ளது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்லுவாங்க சரிங்களா. அது முருங்கைக்கீரை தான் இருக்குதான் சரிங்களா. சரி, இருந்துட்டு போடணும். இது என்னது, ஐயோ, புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள். என்னது, குவாஷியார்க்க சரிங்களா. அது ஒரு நோய் சரிங்களா. அது எது, அதற்கான அறிகுறிகளை கொடுத்திருக்காங்க. வளர்ச்சி குறைபாடு, முகம் கால்கள் வீக்கம், வளர்ச்சி குறைவா இருக்கும், முகம் கால் வீங்கிக்கிட்டே போகும் சரிங்களா. வயிற்றுப்போக்கு மற்றும் உப்பிய வயிறு சரிங்களா. இதெல்லாம் அதற்கான அறிகுறிகள் சரிங்களா. மராஸ்மஸ் அப்படிங்கிறது மெல்லிய உடல் சரிங்களா, மெலிந்த உடல் சரிங்களா, மெதுவான உடல் வளர்ச்சி, இதெல்லாம் மராஸ்மஸ்க்கான அந்த அறிகுறிகள். சரி, இதுல என்னங்கிறத பாருங்க. ஓ, திரும்ப அதே டேபிள 2 தடவை மென்ஷன் பண்ணிட்டேன். இப்ப தானே பார்த்தோம் கால்சியம். இல்ல இப்போ இது அதாவது அந்த தாது உப்புகளால் குறைபாட்டால ஏற்படக்கூடிய நோய்களை கொடுத்திருக்காங்க. நல்ல வேலை சொல்லாம போயிருவேன். சரி, கால்சியம் உப்பு அதனால ரிக்கெட்ஸ் வருமா சரிங்களா. கால்சியம் கம்மியா இருந்துச்சுன்னா ரிக்கெட்ஸ் வருமா. பாஸ்பரஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஆஸ்டியோ மலேசியா சரிங்களா அப்படிங்கிற நோய் வருமா. அயோடின் குறைபாட்டால கிரிட்டினீசியம் சரிங்களா, கிரிட்டினீசியம் அப்படிங்கிற ஒரு நோய் வருமா, அதாவது குழந்தைகளுக்கு வருமா. முன் கழுத்து களலை அப்படிங்கிற பெரியவர்களுக்கு அந்த கழுத்து பெருசா இருக்கும்ல அந்த நோய் வருமா. சரி, சின்னவங்களுக்கு கிரிட்டினீசியம், பெரியவங்களுக்கு என்னது, முன் கழுத்து களலை சரிங்களா. ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க. சரி, இரும்பு சத்து, இரத்த சோகை சரிங்களா. இரும்பு சத்து இல்லைன்னா என்ன செய்யும், இரத்த சோகை வரும். சரி, இது என்னது,
சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி 14.4 மில்லியன் குழந்தைகள் உடன் பருமனுடன் இருப்பதாக தெரிந்துள்ளது. சரிங்களா? சரி, இந்த வகையில் இந்தியா சீனாவிற்கு அடுத்ததாக அதிக எண்ணிக்கையில் உடல் பருமன் உடையவர்களை கொண்ட நாடுகளுடன் 2வது இடத்தில் உள்ளது. சரிங்களா? நமது இந்தியா தான் நார்மலா இருக்கக்கூடியது. கண் தூய்மை அப்படின்னா தினசரி காலையில் முகம் அசுத்தம் அடையும் போது சரிங்களா கண்ணை தூய்மைப்படுத்திக்கணுமா. முடி தூய்மை அப்படிங்கிறது வாரம் ஒரு முறை அல்லது 2 நாள் விட்டு ஒரு நாள் சரிங்களா முடிய தூய்மைப்படுத்திக்கணும். சரிங்களா? உடல் தூய்மை அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது 2 முறை கண்டிப்பா குளிச்சிடணும்னு சொல்றாங்க. வாய் தூய்மை ஒரு நாளைக்கு 2 முறை பல் தேய்த்தல், சாப்பிட்ட பின்பு வாய் என்ன பண்ணுமா கொப்பளிக்கணுமா. சரி, பாத தூய்மை அப்படிங்கிறது தினசரி சரிங்களா தினந்தோறும் என்ன பண்ணுமா பாதத்தை தூய்மை பண்ணிக்கணும். கை தூய்மை அப்படிங்கிறது அசுத்த பகுதியை தொடும்போது சரிங்களா அசுத்தமான பகுதியை தொடும்போது சாப்பிடுவதற்கு முன்பு சாப்பிடுவதற்கு பின்பு தான் சரிங்களா சுத்தமானவற்றை தொடுவதற்கு முன்பு ஏதோ ஒன்று சுத்தமா தொடப்போறோம் சுத்தமான ஒன்று தொடப்போறோம்னா அதுக்கு முன்னாடி கை கழுவிக்கணும். சரி, ஆடை தூய்மை அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது 2 முறை என்ன பண்ணுமா ஆடையை மாத்திக்கணும். சரிங்களா? சரி, இதுல என்ன கொடுத்துருக்காங்க, உங்கள் யோசனைக்கு சில செயல் திட்டங்கள். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். உனக்கு அருகில் உள்ள மருத்துவரிடமோ அல்லது மருத்துவமனைக்கோ சென்று தடுப்பூசி அட்டவணையை கொள்க. அந்த அட்டவணையிலிருந்து வைரஸ் நோய்கள் மற்றும் பாக்டீரியா நோய்கள் போடப்படும் அதாவது அதுக்கு என்ன தடுப்பூசி போடுறாங்க அப்படிங்கிறத பட்டியலிடுகன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை. சரிங்களா? சரி, ஒரு வைரஸ் டிஎன்ஏ சரிங்களா ஒரு வைரஸ் டிஎன்ஏக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அதற்கு ரெட்ரோ வைரஸ் என்று பெயரா. ஒரு வைரஸ்ல டிஎன்ஏக்கு பதிலா ஆர்என்ஏ சரிங்களா டிஎன்ஏ ஒரு வைரஸ்ல இல்லாம அதுக்கு பதிலா ஆர்என்ஏ இருந்துச்சு அப்படின்னா அந்த வைரஸ்க்கு பேரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ரெட்ரோ வைரஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ரெட்ரோ படத்தை ஞாபகம் சரிங்களா ஆர்என்ஏ ரெட்ரோ சரிங்களா ரெட்ரோ ஆர்என்ஏ அந்த மாதிரி ஞாபகம் ரெட்ரோ வைரஸ். சரிங்களா? சரி, என்ன கொடுத்துருக்காங்க, பாக்டீரியா நோய்கள் பரவும் முறை. சரிங்களா? அது பாக்டீரியா நோய்கள் அது எப்படி பரவுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? காலரா சரி வயிற்று போக்கு சரிங்களா காலரானா இந்த வயிற்று போக்கு சரிங்களா அசுத்தமான நீர் சரிங்களா அசுத்தமான நீராலதான் என்ன செய்யும் காலரா பரவும். சரிங்களா? நிமோனியா காய்ச்சல் சரிங்களா அந்த நிமோனியா காய்ச்சல் வந்து நிமோனியா காய்ச்சல் இருமல் மற்றும் தும்மலின் போது வெளிப்படும் காற்று திவலைகளை சுவாசித்தல் மூலம் வரக்கூடியதுதான். சரிங்களா? டெட்டனஸ் அதாவது கக்குவான்னு சொல்லுவாங்க, பாக்டீரியாக்களினால் தாக்கப்பட்ட நோய். சரிங்களா? சரி, காச நோய் அப்படிங்கிறது இருமல் மற்றும் தும்மலின் போது வெளிப்படும் காற்று திவலைகளை சுவாசித்தல். சரிங்களா? அப்ப இது ரெண்டுத்துக்குமே சேமா தான் இருக்கு பாத்துக்கோங்க. சரி, அசுத்தமான உணவு அல்லது நீர் எதனால வரும், டைஃபாய்டு வந்து எதனால வருமா, அசுத்தமான தண்ணீர் அல்லது உணவுனால வருமா. சரிங்களா? சரி, இது எனைக் சரிங்களா அப்படின்னா ENIAC அப்படின்னா எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டிகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க என்பதே முதலாவது கணினி ஆகும். சரிங்களா? எனைக் சரிங்களா இதுதான் என்னது எனைக் அப்படிங்கிறதா முதலாவது கணினி. சரிங்களா? இது எப்போ அப்படின்னா 1946 சரிங்களா 47ல சுதந்திரம் 46ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ கம்ப்யூட்டர் வந்துச்சு, கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிருச்சு. சரிங்களா? ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுவே பொது பயன்பாட்டிற்கான முதலாவது கணினி ஆகும். சரிங்களா? பொது பயன்பாட்டிற்கான முதலாவது கணினி 1946ல கொண்டு வரப்பட்டுச்சு. சுதந்திரத்துக்கு முன்னாடி எனைக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரிங்களா? இதை கொடுத்துட்டு இதோட எக்ஸ்பென்ஷன் கூட கேட்கலாம். சரிங்களா? எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாமே ரொம்ப முக்கியமானது. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். சரிங்களா? அதாவது 6th ஸ்டாண்டர்ட்ல சயின்ஸ்ல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம்ல அதாவது கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி சரிங்களா இது 3த்துல உள்ள எல்லா பாக்ஸ் கொஸ்டின்ஸையுமே நமக்கு இது பண்ணி முடிச்சாச்சு. சரிங்களா? எல்லா பாக்ஸ் கொஸ்டின்ஸையுமே கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுல்லாத்தையும் முடிச்சாச்சு. சரிங்களா? இது தவிர வேற எதுவுமே இல்லை இதுல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி வீடியோ போடுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காங்கிறத சொல்லுங்க. அடுத்து எந்த சப்ஜெக்ட்லாம் இந்த மாதிரி போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. சரிங்களா? வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.